எக்ஸசைஸ் 1.1ல 10th சம்மு. கிவன் வந்து அட்ஜாயிண்டியை கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் கேட்டிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, திருப்பி அட்ஜாயிண்டை கண்டுபிடி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சொல்யூஷன் போட்டு கிவன் மேட்ரிக்ஸ் வந்து அட்ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கோ. அட்ஜாயிண்ட் ஏ எடுத்துட்டு அட்ஜாயிண்ட் கேட்டிருந்தாலே கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணணும் தாம்மா செய்யணும். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா சொல்கிறது? மணி பார்த்துக்குங்க. அதாவது 2x2னா இன்டர்சேஞ்ச் பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுலாம் ஈஸியாக. இதில் பொறுமையாக தான் செய்யணும். டிரான்ஸ்போஸ் பண்ணி தான் இப்போ ஆன்சர் கணக்குள்ள எடுக்கணும். இதுதான் ஒரிஜினல் ஆன்சர். ரஃபருக்கு சைடில் போடுறோம். சரியா? இதை சர்க்கிள் பண்ணோம்னா 2 0 0 1, மேலே பண்ணோம்னா 0 1 2 0. அடுத்து நெக்ஸ்ட்டு இது மெத்தடு மாறும். உங்கள் டீச்சர்ஸ் எப்படி அலோவ் பண்ணுறாலும் அப்படி செஞ்சுக்க, தப்பு கிடையாது. எல்லாமே ஒரே ஆன்சர் தான். பர்ஃபெக்டர் கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் மெத்தடுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறும். 0 2 அவங்க விருப்பத்தை பொறுத்து தான் 0. அடுத்து 1 0 0 2, 1 2 is 2 -0 2. இது ஜீரோ ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். இது 0 +2, இது 0, இதுவும் 0. இது 1 -1 +1 ஆயிரும்ல, அப்போ என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். அடுத்து 0 ஆயிரும். இது ரெண்டும். அடுத்து இது 0 -2 வரும். நெக்ஸ்ட்டு இது 0 0. நெக்ஸ்ட் 1 2 is 2 +2 வரும். இப்போ ரோபே காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 2 0 2 0 2 0 -2 0 2 அப்படின்னு கிடைக்கிது. ஆன்சரை வெரிஃபை பண்ணி பார்த்துக்க. சிம்பிள் கணக்கு தான், 2 மார்க் கணக்கு தான். இந்த மாதிரி கணக்கெல்லாம் புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ.